அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னதுன்னா ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். ஸோ இந்த கன்வெர்ட்டர் இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஃபாரன்ஹீட்டை செல்சியஸை மாற்றுறோம், செல்சியஸை ஃபாரன்ஹீட்டை மாற்றுறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். வாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி HTML பேசிக் டேக் வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய இது வந்து உள்ள சோர்ஸ் கோடு வந்து இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா div. ஸோ div டாட் கண்டெய்னர். ஸோ divனு எலமெண்ட் கொடுக்குறேன், அதுக்கு கண்டெய்னர் அப்படி ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். சரியா? ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே இன்னொரு div எலமெண்ட் கொடுக்குறேன், அதுக்கு பாக்ஸ்ன்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த பாக்ஸ் அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு div எலமெண்ட் கொடுக்குறேன், அதுக்கு ரோன்னு கொடுக்குறேன். எனக்கு ஒரு ரோ இல்லை 2 ரோ தேவைப்படுது, அதனால் ஸ்டார் போட்டு 2ன்னு போடுறேன். ஸோ அப்போ எனக்கு div எலமெண்ட்டு ப்ளஸ் கிளாஸ் நேம் வந்து ரோ, இது வச்சு 2 எல்லாத்துக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, 2 இது கிடச்சிட்டு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணுறேன்னா, ஸ்பேன் ஒரு ஸ்பேன் டேக் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு கிளாஸ் வந்து என்ன கொடுக்குறேன்னா climate. ஓகேவா? ஸோ சாரி, இன்னொரு ரோ தேவைப்படும். ஸோ இது வந்து நான் டைட்டில் கொடுக்குறேன், இன்னொரு ரோ நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ இங்கே வந்து நான் ஒரு எமோஜ் கோடை கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு வியூ பார்த்தோம்னா எஸ், எமோஜ் கோடு வந்துட்டு. ஸோ இப்போ அடுத்த div இந்த ரோக்குள்ளே என்ன கொடுக்குறேன்னா இன்னொரு ஸ்பேன் டேக் கொடுக்குறேன். இதுக்கு வந்து என்ன கொடுக்குறேன், ஃபாரன்ஹீட். அப்புறம் இந்த இதுக்கு வெளியே வந்து ஒரு இன்புட் டைப் வந்து நம்பர். ஸோ நேம் வந்து எஃப், ஐடி வந்து எஃப்னு கொடுக்குறேன். ஸோ இதே ஃபாரன்ஹீட் இதை நம்ம அப்படியே கீழே கொடுக்க போகிறோம், என்னது செல்சியஸாக மாற்றி கொடுக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த ரோக்குள்ளே கொடுக்குறேன். இங்கே ஃபாரன்ஹீட்டுக்கு பதிலாக செல்சியஸ். ஸோ இங்கே எஃப்க்கு பதிலாக என்ன கொடுக்குறோம், நேம் வந்து சி, ஐடி வந்து எனக்கு என்ன வேணும் சி. ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்மளுடைய பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு HTML கிடச்சிட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். போமா, இங்கே ஸ்டைல் டேக் கொடுக்குறேன். எப்போவுமே நம்ம பண்ணுறது ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செலக்டர் போட்டு மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த கண்டெய்னர் கிளாஸுக்கு நம்ம ஸ்டைல் கொடுப்போம். டாட் கண்டெய்னர். ஸோ ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ தேவை, 100 VH. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் எனக்கு சென்டராக தேவை, அதனால் என்ன பண்ணுறோம், அலைன் ஐட்டமும் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட்டும் சென்டர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்குறோம், 00A DB5. ஸோ இது பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய் பார்த்தோம்னா ஓகே, பேக்ரவுண்ட் கலர் போய்ட்டு நமக்கு சென்டராகவும் வந்துட்டு. அடுத்து இங்கே பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸுக்கு நம்ம ஸ்டைல் கொடுப்போம். டாட் பாக்ஸ். ஸோ எனக்கு பாக்ஸோடைய வித்து வந்து எனக்கு எவ்வளோ தேவைன்னா 300 பிக்சல். ஸோ எனக்கு சென்டராக தேவை எல்லாமே, அதனால் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர், அலைன் ஐட்டம் அதுவும் சென்டர். எனக்கு வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் வைஸ் தேவை, ரோ கேப் வந்து
10 பிக்சல். வேறு பேடிங் வந்து எனக்கு டாப்பும் பாட்டமும் 0 பிக்சலு, லெஃப்ட் டு ரைட் 20 பிக்சல். பார்டர் ரேடியஸ் வந்து 15 பிக்சல். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இது வந்து என்னதுன்னா எனக்கு #EEEE. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு பாக்ஸ் ஷேடை கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ரோவுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ரோ அப்படிங்கிற கிளாஸ் நேம் ஸ்டைல் கொடுக்க போகிறேன். ஸோ டாட் ரோ. ஸோ ரோ வந்து நமக்கு சென்டராக தான் தேவை. அதனால் என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கான்டென்ட் அதுவும் சென்டர், கேப் வந்து 10 பிக்சல், பேடிங் வந்து 0 பிக்சல், அடுத்து 10 பிக்சல், மார்ஜின் பாட்டம் வந்து 15 பிக்சல். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஓகேவா, ஸ்டைல் கொஞ்சம் அப்ளை ஆகிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இங்கே இருக்கிறது இன்புட் இருக்கா, இந்த இன்புட் இதுக்கு நம்ம ஸ்டைல் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், வெரி இம்பார்ட்டன்ட் டேக்கர் நேம் கொடுத்துட்டு வித் 50% கொடுக்குறேன். அவுட்லைன் நன், பார்டர் நன், பார்டர் ரேடியஸ் வந்து 8 பிக்சல், வேறு பேடிங் வந்து 10 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் வந்து 800. ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தோம்னா ஓகே செட் ஆகிட்டா. இப்போ அடுத்து ஸ்பேன்னா இங்கே எது இந்த மாதிரி இருக்கா, ஸ்பேன் டேக்கை ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஸ்பேன் வித் வந்து 150 பிக்சல், பேடிங் வந்து 15 பிக்சல், டெஸ்ட் அலைன் வந்து சென்டர், ஃபாண்ட் வெயிட் வந்து 900, கலர் வந்து ஓகே அப்ளை ஆகிட்டா. இப்போ இந்த இதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இதனுடைய கிளாஸ் நேம் கிளைமேட்டை எடுக்கிறோம். டாட் கிளைமேட். எனது வந்து எமோஜ் கோடுனால ஃபாண்ட் சைஸ் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் போதும், ஒரு 70 பிக்சல். ஸோ 70 பிக்சல். கலர் ரெட் அப்ளை ஆகுமா, இன்னும் கலர் கிடையாது, ஃபாண்ட் சைஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம். சரியா, இது கரெக்டாக கொடுத்தேன். சரி ரைட் ஓகே, இது தெரியாமல் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு டிசைன் கிடச்சிட்டு, இப்போ நான் இங்கே டைப் பண்ணும்போது எனக்கு இப்போ ஃபாரன்ஹீட்டில் 5ன்னு 5 டிகிரி கொடுத்தனா எனக்கு செல்சியஸே வேல்யூ வரும். செல்சியஸ் நான் 5 டிகிரி கொடுத்தா அதுக்கேற்ற ஃபாரன்ஹீட் இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ இது எப்படின்னு பார்ப்போமா, இங்கே டைப் பண்ணும்போது ஃபாரன்ஹீட்டுக்குரிய வேல்யூ வந்து செல்சியஸாக மாறி இங்கே தெரியணும். செல்சியஸில் டைப் பண்ணும்போது செல்சியஸோட வேல்யூ வந்து ஃபாரன்ஹீட்டாக மாறி இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதுக்குரிய ஜாவாஸ்கிரிப்ட் கோட் நம்ம பார்ப்போமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 2 நம்பர் அந்த இன்புட் எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபாரன்ஹீட், இது செல்சியஸ். ஸோ ரெண்டுக்குமே ஐடியை வச்சு செலக்ட் பண்ணுறோம். எஃப்சி ஃபஸ்ட்டு ஃபாரன்ஹீட், இந்த எஃப்பை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்ட் எஃப் ஈக்குவல் டு document dot get element by id f. அடுத்து கான்ஸ்ட் சி ஈக்குவல் டு
டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இதுக்கு வந்து சி. ஸோ இப்போ ஃபாரன்ஹீட் இந்த இன்புட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி எஃப்ங்கிற வேரியபிளையும் இந்த இன்புட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி சி என்கிற வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆட் ஈவெண்ட் லிசனர் எழுத போகிறோம், ஒரு ஈவெண்ட் லிசனர். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். என்ன ஈவெண்ட்டு? இன்புட். ஏன்னா நம்ம டைப் பண்ணுறோம்ல, அதனால் இன்புட். அப்போ என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும்? எஃப் வந்து ஃபாரன்ஹீட் வந்து செல்சியஸை மாறணும், அதனால் எஃப் டு சி. ஓகேவா? எஃப் டு சி. ஸோ இதே தான் சிக்கு வந்து நம்ம டைப் பண்ணும்போது அதுலேயும் ஈவெண்ட் லிசனை ஆட் பண்ணுறோம். சி டு எஃப். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம், ஃபாரன்ஹீட்டை செல்சியஸை மாத்திர இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே எழுதுவோம். ஸோ ஃபங்க்ஷன் எஃப் டு சி. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? கிடைக்கிற வேல்யூவை இப்போ இங்கே லெட் ரிசல்ட்னு வேரியபிள் போடுறேன். எதுக்காண்டி ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை போடுறேன்னா, இப்போ நம்ம அங்கே டைப் பண்ணுறோம்ல, இங்கே இந்த இடத்துல டைப் பண்ணுறோம்ல, இந்த வேல்யூவை செல்சியஸாக மாற்றி அந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுது. இந்த ஃபாரன்ஹீட்டில் நம்ம ஒரு 5ன்னு கொடுக்குறோம்னா அந்த 5 மதிப்பை செல்சியஸ் மதிப்பை மாற்றி ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காண்டி கொடுக்குறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா ரிசல்ட்டுங்க வேரியபிள் என்ன பண்ணுறோம்? இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து பார்ஸ் ஃப்ளோட்டு. ஏன் நான் அந்த பார்ஸ் ஃப்ளோட்டு கொடுக்குறேன்னா, இப்போ பாருங்கள் இங்கே எஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? எஃப்னா ஃபாரன்ஹீட் எலமெண்ட், அந்த இன்புட் பாக்ஸ் எஃப் டாட் வேல்யூ. ஓகேவா? சரி, வேல்யூவே எடுத்தாச்சு. அந்த வேல்யூ வந்து இந்த எஃப் டாட் வேல்யூ நம்ம இங்கே டைப் பண்ணுறோம்ல, இங்கே 5ன்னு கொடுத்தோன்னா அந்த 5 வந்து நம்பர் கிடையாது, ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக மாற்ற போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? பார்ஸ் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா எஃப் டாட் வேல்யூ அதை கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா -32. ஸோ இதை ஃபுல்லாக ஒரு ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துட்டு இன்ட் 5/9. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போது ஒரு ஃபாரன்ஹீட்டை செல்சியஸாக மாற்றி அந்த மதிப்பை ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணுது. ஸோ நம்ம அது எங்கே காமிக்க போகிறோம்? அந்த ரிசல்ட்டை தூக்கி நம்ம இந்த இடத்துல காமிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா அது சியில் தானே அந்த எலமெண்ட்டு. அப்போது சி டாட் ரிசல்ட் சி டாட் வேல்யூ ஈக்குவல் டு ரிசல்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதே தான் நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஃபங்க்ஷன் சி டு எஃப். இங்கேயும் சேம் அதுதான், லெட் ரிசல்ட்னு வேரியபிள். இங்கே என்ன பண்ணுறோம்? சி டாட் வேல்யூ கிடைக்கிற வேல்யூ. ஏன்னா இங்கே நம்ம டைப் பண்ணுவோம்ல, இங்கே நம்ம 5ன்னு டைப் பண்ணோம்னா அந்த வேல்யூ என்னது ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். அதை நம்ம ஒரு ஃப்ளோட் மதிப்பாக மாற்றிடணும். அப்போ அதை என்ன பண்ணணும்? பார்ஸ் ஃப்ளோட்டுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? பார்ஸ் ஃப்ளோட்டுக்குள்ளே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? *9/5. ஸோ இதை ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்? ஒரு ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குறோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறோம்? +32. இப்போ ஒரு செல்சியஸை
ஃபாரன்ஹீட்டாக மாற்றி ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா f.value ஈக்குவல் டு ரிசல்ட். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செக் பண்ணுவோமா? இப்போ நான் இங்கே வந்து 5ன்னு கொடுத்தேன்னா அந்த ஃபாரன்ஹீட் நம்ம வேல்யூ 5. அந்த 5ங்கிற ஃபாரன்ஹீட்டை செல்சியஸை மாற்றி எனக்கு இங்கே காமிக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா? -15 காமிக்கா. சரி நான் 50ன்னு கொடுத்தேன்னா 10ன்னு காமிக்குதா? சரி ஓகே, இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் செல்சியஸில் போய் நான் 5ன்னு கொடுத்தேன்னா அந்த செல்சியஸை வந்து ஃபாரன்ஹீட்டை மாற்றி இங்கே காமிக்கும் பாருங்கள். 41 காமிக்குதா? பாருங்கள் 132.8 காமிக்குதா? ஸோ அவ்வளோதான், ப்ராஜெக்ட் வந்து நம்ம கரெக்டாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம இப்போ பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபாரன்ஹீட்டை செல்சியஸை மாற்றும், ஒரு செல்சியஸை ஃபாரன்ஹீட்டை மாற்றும். ஓகே, ஒரு டெம்பரேச்சர் கன்வெர்ட்டர் நம்ம இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய சோர்ஸ் கோடு எங்கே இருக்கும்? கம்ப்யூட்டர் வாத்தியார் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இந்த சோர்ஸ் கோடை நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அங்கே வந்து நிறைய செக்ஷன்லாம் இருக்கும். சிக்கு ஒரு செக்ஷன், ஜாவாஸ்கிரிப்டுக்கு செக்ஷன், பைத்தானுக்கு ஒரு செக்ஷன், ஜாவாக்கு ஒரு செக்ஷன், அப்படி நிறைய கார்டு வியூவில் இருக்கும். நீங்கள் அதில் ஜேஎஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த கார்டை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் இந்த சோர்ஸ் கோடை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் தெளிவாக ஒவ்வொரு இதுக்கும் நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், தமிழில் நான் எழுதியிருப்பேன். ஸோ நீங்கள் பாருங்கள், வாசித்து பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆர்டிக்கலை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.